இனி நீ உண்மையை மறைக்க பார்க்காத ஸ்வேதா. நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கிறேன். நான் பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டேன். ராமநாதனை நான் கொலை பண்ணல. நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியா? No, I know that. Then ஆனா தர்மாஜி சொல்றாரு நான் தான் அவனை கொன்னேனா. அவனோட ஆவி சொல்லுச்சா. நீ அதெல்லாம் நம்புற? எப்படி நம்பாம இருக்கிறது? எல்லாம் தர்மாஜி சொல்றாருல, எல்லாம். என் கனவுல வந்த அந்த கோவில், வீடு, குளம் எல்லாம் கிரண் அந்த ஆள்தான் என்ன இங்க வர வச்சிருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. Be bold, ஸ்வேதா. நீ ஏன் பயப்படணும்? தர்மாஜியோட பிடியில இருந்த நாம தப்பிக்கணும். முதல்ல நீ, அப்புறம் நான். அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். வழி இருக்கு. வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தர்மாஜி ஒரு பூஜைக்காக ஊருக்கு போறாரு. அவர் வரதுக்குள்ள என்னையும் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர சொல்லிருக்காரு. அதே நேரத்துலதான் எங்க அண்ணனும் திரும்பி வர போறதா தர்மாஜி உறுதியா சொல்லிருக்காரு. வீட்டுக்கு போனா நான் திரும்பி வர மாட்டேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீயும் இங்க இருந்து சீக்கிரமா வந்துடு. தட்ஸ் குட். தர்மாஜிக்கு ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது. பூஜை தொடங்குற நேரம் நீ சீக்கிரம் போ. ஸ்வேதா, சாரிடா. நான் உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன், வேதனைப்பட வச்சுட்டேன். ஐம் சாரி. ஐ லவ் யூ so much. நானோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னால என்ன வெறுக்க முடியாது. என்னையும் உன்னையும் எந்த பூஜையாலும் மந்திரத்தாலும் பிரிக்கவே முடியாது. டேக் கேர். நான் வரேன். சீக்கிரம் சரியாயிடும். கையை இப்படி சுட்டுக்கிட்டீங்களே. நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க வேதவல்லி? இதெல்லாம் வேண்டாம். ஆத்ம சோதனையெல்லாம் செஞ்சு சுய கட்டுப்பாடோட இருந்தவதான் நான். ஆனா இதை என்னால சகிச்சுக்க முடியல. தீர்த்தமாவது யாத்திரையாவது இல்ல. இனி வேதவல்லி அவ புருஷன் கிட்ட இருந்து உண்மையை எதிர்பார்க்க மாட்டான். பாதி சக்தி இந்த வேதவல்லி. அத அந்த ஆள் மறந்துட்டாரு. கிரண், நீ இப்ப எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். 4 நாள் கழிச்சு நிறைஞ்ச அமாவாசை. நான் சகசர பூஜையை செய்யறப்போ என் பக்கத்திலேயே நீயும் இருக்கணும். நீ ஆசைப்பட்ட தந்திர வித்தைகள் எல்லாம் நான் உனக்கு சொல்லித் தர போறேன். நீ ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்க. காளி மேல சக்தி. சகசர பூஜை தீர்ற வரைக்கும் 7 நாள் வெளியே யாரோடையும் உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. கிரண், நீ உன்னோட மனசையும் சரீரத்தையும் ஒண்ணாக்கணும். சிவாய நமச்சிவாய சிவாய நமச்சிவாய.
மழை துளியும் விழவிழத்தான் பூமி சிலிர்க்கும் ஜீவன் துடிக்கும் தீபமல்லவா உறவில் நனைந்து இணையும் அனுபவம் நாளும் புதிரல்லவா ஆசை மொழியே நோவின் பேச்சு வரம் என்றுதான் பிற வந்தேன் நான் வானவேலி விஞ்சும் உந்தன் அழகே சதியை மறந்து சுதியை கடந்து ஆடுதல் தவறல்லவா எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 1008 தடவை மந்திர ஜபம், ரத்த புஷ்பார்ச்சனை, வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. மனசு சஞ்சலப்படக்கூடாது. அந்த மந்திர கயிறை கழட்ட. இனி யாருக்கும் பயப்படாத. எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும். மந்திர ஜபமும் அர்ச்சனையும் தொடங்கலாம். ஓம் भं भद्रकाळे नमः। ओम भं भद्रकाळ्यै नमः। ओम घोरदंष्ट्रायै नमः। ओम घोरदंष्ट्रायै नमः। ओम चण्डमुण्डादिवेगिन्यै नमः। ओम चण्डमुण्डादिवेगिन्यै नमः। ओम प्रचण्डिकायै नमः। ओम प्रचण्डिकायै नमः। ओम महाकाळे